இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 NCERT மேத்ஸ் சாப்டர் 4 quadratic equations வந்து பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.1 ஆல்ரெடி நம்ம வந்து 4.1ல வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து 8 சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம செகண்ட் கொஷின் போடலாம். 1 2 3 4 5 6 7 8 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியாச்சு. வித் எக்ஸாம்பிள் சம்ஸோட நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. Next step is second sum. Represent the following situations in the form of quadratic equation. Okay, இப்போ first subdivision போலாமா? The area of a rectangular plot is 528 meters square. The length of the plot in meters in one more than twice its breadth. We need to find the length and breadth of the plot. இப்போ the area of the rectangular plot இது வந்து 528 மீட்டர் ஸ்கொயர் அப்படி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியா என்ன கொடுத்துட்டாங்க? 528 மீட்டர் ஸ்கொயர். The length of the plot in meters is one more than twice its breadth. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the length of the plot வந்து one more than twice its breadth. அப்போ length of the plot வந்து என்னது? அப்போ லென்த்துக்கு வந்து நம்ம எல்லுன்னு வச்சுக்கலாம். ஒன் மோர் தென் ட்வைஸ். அப்போ ஒன் மோர் தென் ட்வைஸ்னா லென்த் ஈக்குவல் டு ஒன். மோர் தென்னா நம்ம ப்ளஸ்ன்னு நம்ம போடணும். ஒன் மோர் தென் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். அப்போ ட்வைஸ்னா டூ. பிரெத்து பி. த லென்த் ஆஃப் த பிளாட் இது வந்து கொஷினில் உள்ளதை நம்ம தான் வந்து எடுத்து எழுதும் போது நம்ம கரெக்டாக எழுதணும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து வரும். த லென்த் ஆஃப் த பிளாட் இன் மீட்டர்ஸ் இஸ் ஒன் மோர் தென் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். அப்போ லென்த் ஈக்குவல் டு ஒன் மோர் தென். அப்போ ஒன் மோர் தென்ங்கிறதுனால ப்ளஸ்ஸு, ட்வைஸுங்கிறதுனால டூ, பிரெத். எல் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ பி. நெக்ஸ்ட்டு we need to find the length and breadth of the plot. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலரோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்டூ பிரெத். ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலோட ஃபார்முலா வந்து லென்த் இன்டூ பிரெத். அப்போ எல்பி ஈக்குவல் டு 528 மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுடலாமா? இப்போ இந்த எல் வந்து நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம்? ஒன் ப்ளஸ் டூ பின்னு எழுதியிருக்கோம். அதை இந்த எல்லில் அப்படியே அப்ளை பண்ணுறோம். எல் ப்ளஸ், ஏன்னா நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். எல்லுக்கு நம்ம இந்த எல்லை அப்ளை பண்ணியாச்சு. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா எல் இன்டூ பி. எல்லுக்கு அப்ளை பண்ணியாச்சு. பி ஈக்குவல் டு 528. இப்போ ஒன் இன்டூ பி எவ்வளோ? பி. டூ பி இன்டூ பி டூ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 528. இப்போ இந்த 2b ஸ்கொயரை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்தவரையும் என்ன இருக்கணும்? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 வேர் a நாட் ஈக்குவல் டு 0. a வந்து 0வாக இருக்கவே கூடாது. நம்ம லாஸ்ட் இதுலேயே நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் நமக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து வரணும். இப்போ தான் அது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரையும் ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் டிகிரி. ஏ வந்து எப்போதுமே 0 வரவே கூடாது. பிசி வந்து 0 வரலாம், பட் ஏ வந்து 0 ஆகக்கூடாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை 2b ஸ்கொயர் வந்து எழுதிடலாம். 2b ஸ்கொயர் ப்ளஸ் பி. இப்போ 528 இருக்குது. இதை நம்ம இந்த சைடு எடுத்தோம்னா ப்ளஸ் 528 வந்து இந்த சைடு வந்துன்னா மைனஸ் 528 equal to 0. This is a quadratic equation. Okay, next question. The product of two consecutive positive integers is 306. We need to find the integers. Two consecutive positive integers அப்படின்னா என்னன்னா, அடுத்தடுத்து வர்ற பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் 1 2 3 4 5 6 42 43 96 97 100 101 அந்த மாதிரி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அடுத்தடுத்து கன்செக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து வர்ற பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ எக்ஸ் கமா
அடுத்து வர இதுனா அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ ப்ராடக்ட்டுங்கிறதுனால நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், ப்ராடக்ட் வந்து 306. அப்போ ப்ராடக்ட்டுங்கிறதுனால நம்ம மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ப்ராடக்ட் என்ன கொடுத்துட்டாங்க 306. இப்போ இதையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும், உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்டூ எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ 1 எக்ஸ் ஈக்குவல் டு 306. இப்போ ப்ளஸ் 306 வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் 306. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் minus 306 equal to 0. It is a quadratic equation. Next, third sum. Rohan's mother is 26 years older than him. The product of their ages in years 3 years from now will be 360. We would like to find Rohan's present age. இப்போ ரோஹன்ஸ் மதரோட வயசு வந்து ரோஹனை விட 26 வயசு வந்து அதிகமாக இருக்குது. ஓல்டர் தென் ஹிம். ரோஹனை விட 26 வயசு வந்து ரோஹனோட மதருக்கு வந்து அதிகமாக இருக்குது. த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் இன் இயர்ஸ் 3 years ஃப்ரம் நவ் வில் பி 360. இப்போ நம்ம தெரியாதது, அதாவது ரோஹன்ஸ் ஏஜ் வந்து நமக்கு தெரியாது. அப்போ அதை நம்ம வந்து வேரியபிளில் தானே நம்ம வைக்கணும். அப்போ ரோஹன்ஸ் ஏஜை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரோஹனோட மதர் ஏஜை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ரோஹன்ஸ் மதர் ஏஜ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 26. இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, the product of their ages in years 3 years from now. அடுத்து ஒரு 3 years, after 3 years, after 3 years ரோஹன் ஏஜ் வந்து என்ன 3 இது வந்து அதிகமாக இருக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வச்சுக்கணும். ரோஹன்ஸ் மதர் ஏஜ் ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா எக்ஸ் ப்ளஸ் 26 ப்ளஸ் 3. அப்போ 26 ப்ளஸ் 3 எவ்வளோ 29. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 29. ஓகே, இப்போ இது வந்து என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதையும் நம்ம வந்து ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 3 இதுவும் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 29. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 360. இப்போ இதையும் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ 29 x plus 3x, 3 into x 3x, 29 into 3 7 sir 87 equal to 360. இப்போ x square plus 29 3 32x plus 87 plus 360 இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம்னா minus 360 equal to 0. x square plus 32x. இப்போ இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஃபிஃப்டீன் மைனஸ் 8 வந்து 7, 273. இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் தான் வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ சிம்பிளில் வந்து மைனஸ் போட்டு 273 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் ஏ இதுதான் வந்து இட் இஸ் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ரோஹன்ஸ் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு நம்ம வைக்கிறோம், அதாவது நமக்கு ஏஜ் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் ரோஹன்ஸ் மதர் ஏஜ் அது வந்து எக்ஸ் ப்ளஸ் 26ன்னு வைக்கிறோம். ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 26 ப்ளஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 29 வரும். இந்த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3யும் எக்ஸ் ப்ளஸ் 29யும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 360. நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருது. நெக்ஸ்ட் ஃபோர்த், a train travels a distance of 480 km at a uniform speed. If the speed had been 8 km per hour
less, then it would have taken 3 hours more to cover the same distance. We need to find the speed of the train. இப்போ uniform the train travels a distance of 480 km at a uniform speed. அப்போ யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் எ ட்ரெயின், நமக்கு ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம தெரியாததை நம்ம வேரியபிளாக தான் நம்ம வைப்போம். அப்போ அதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஈக்குவல் டு எக்ஸ். if the speed had 8 km per hour less. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். ஸ்பீடோட ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். அதே மாதிரி அப்போ டைமோட ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைமோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸ்பீடோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி நம்ம படித்ததான். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைமோட ஃபார்முலா டைம் எந்த சைடு எடுத்துட்டோம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ டைம் இஃப் த ஸ்பீட் had been 8 km per hour less, it would be taken 3 hours more than to cover the same distance. அப்படின்னா நம்ம டைமை வந்து எழுதணும். டைம் வந்து அப்போ டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? 480 கிலோமீட்டர் பை ஸ்பீடு வந்து நம்ம என்னென்ன எழுதியிருக்கிறோம்? எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹார். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ டைமை நம்ம வந்து எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க? இஃப் த ஸ்பீடு ஹேட் 8 km per hour லெஸ், இருக்கிற ஸ்பீடை விட 8 km வந்து இருக்கிற இதோட வந்து கம்மியாக ஆகுது அப்படிங்கிறாங்க. இட் வுட் ஹாவ் டேக்கன் 3 hours மோர் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ். அப்போ இஃப் த ஸ்பீட் வாஸ் 8 km per hour லெஸ்ஸர். அப்போ ஸ்பீடு வந்து என்னன்னு இருக்கும்? ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீடு நம்ம வந்து என்னென்னு வச்சோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுருக்குறோம். இப்போ நம்ம ஸ்பீடு வந்து 8 km per hour லெஸ் அப்படிங்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு நம்ம வந்து போடுறோம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? இப்போ டி வந்து இது பண்ணிட்டோம். அடுத்து இட் வுட் ஹாவ் டேக்கன் 3 more hours டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ 3 hours வந்து மோர். அப்போ டி ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 480 km. இங்கே வந்து அது அப்படியே எழுதணும். 480 km பை இப்போ இந்த ஸ்பீடு வந்து என்னது? டைம் எழுதியாச்சு, டிஸ்டன்ஸ் எழுதியாச்சு. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸ்பீடு இப்போ என்னது? எக்ஸ் மைனஸ் 8. முன்னாடி நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம், இதில் வந்து எக்ஸ் மைனஸ் 8. ஏன்னா 8 வந்து லெஸ்ஸர் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 8 km per hour. இப்போ இந்த t ஈக்குவல் டு 480 பை எக்ஸ் இருக்கா? t ஈக்குவல் டு 480 பை எக்ஸ் இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் t ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 480 பை எக்ஸ் மைனஸ் 8. இந்த இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை எடுத்தாச்சு. இந்த டீயில் நம்ம அப்ளை பண்ணலாமா? இந்த டீயில் நம்ம இந்த இதை நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த டி ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இந்த இதில் நம்ம இந்த டீயை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 480 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டீ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல, இதை நம்ம அப்படியே எழுதுகிறோம். ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 480 பை எக்ஸ் மைனஸ் 8. ஓகேவா? இப்போ இந்த ப்ளஸ் 3யை இங்கே விட்டுடலாம். விட்டுட்டு 480 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 8. இப்போ இந்த சைடு வந்ததுன்னா அந்த 480 டிவைடட் பை எக்ஸ் வந்து இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் ஆயிரும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள், ரெண்டு இதுலையுமே வந்து 480 வந்து காமனாக இருக்குது. ஸோ 3 ஈக்குவல் டு இந்த 480யை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ 1 பை எக்ஸ் மைனஸ் 8 மைனஸ் 1 பை எக்ஸ்.
இப்போ இந்த 480 இருக்கா, இதையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 3 1 சார் 160, இங்கே வந்து 1. ஓகே, இப்போ இதில் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ்ன்னு வரும், மைனஸ் இங்கே வந்து இது பண்ணோன்னா எக்ஸ் மைனஸ் 8 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு, எக்ஸ் மைனஸ் 8 இன்ட்டு 1னா எக்ஸ் மைனஸ் 8 அப்படியே வரும். அதுக்கப்புறம் கீழே உள்ளது அப்படியே எக்ஸ் மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸு. இப்போ 1 = 160. இதில் வந்து இது ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சலு. இங்கே வந்து மைனஸுங்கிறதுனால இப்போ ப்ளஸ் 8 ஆயிரும். இங்கே ப்ளஸ் 8. இப்போ எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 8 இந்த 1 வந்து நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ 160 இன்ட்டு 8 எவ்வளோ, 6 8 சார் 48, 12,280. ஓகேவா, இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் இது, ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 8x ஈக்குவல் டு 1280. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x, இதை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா 1000 மைனஸ் 1280 ஈக்குவல் டு 0. நான் மறுபடியும் சொல்கிறேன். இஃப் த ட்ரெயின் ட்ராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 480 கிலோமீட்டர். இப்போ இதில் நமக்கு வந்து ஸ்பீட் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம வந்து தெரியாததை நம்ம வேரியபிளாக நம்ம எடுத்துப்போம், அதை எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். இப்போ ஸ்பீடோட இது வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் பை டைமு. இப்போ டைமோட இது என்னது, அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க 480 கிலோமீட்டர். ஸ்பீடு வந்து என்ன நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர். இது ரொம்ப முக்கியம். இது நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ஸ்பீட் ஹேட் பீன் 8 கிலோமீட்டர் பெர் ஹவர் லெஸ், இட் வுட் ஹாவ் டேக்கன் 3 hours more to cover the same distance. அப்போ இஃப் த ஸ்பீட் வாஸ் 8 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து லெஸ் ஆச்சுன்னா, அப்போ ஸ்பீடு வந்து லெஸ் ஆகுது. அப்போ ஸ்பீடை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்குறோம். இங்கே லெஸ்ஸுங்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுட்டு 8ன்னு போட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 3 more hours வந்து 3 more hours வந்து டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ். இந்த சேம் டிஸ்டன்ஸுங்கிறதுனால டி ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இது தானே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. அப்போ 480 கிலோமீட்டர் பை இந்த ஸ்பீடை நம்ம எழுதுகிறோம். இப்போ இந்த டீயில் வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த டி ப்ளஸ் 3 இந்த இதில் வந்து இந்த டி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த 480 பை எக்ஸ் இந்த 3 ப்ளஸ் 480 எக்ஸ் மைனஸ் 8 இதை நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறோம். இந்த 3 இந்த சைடு வச்சுட்டு 480 பை எக்ஸை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வர்றோம். அதுக்கப்புறமா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸு எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸு. அதுக்கப்புறமா இதையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். 116 வருது. இது வந்து ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு, இங்கே மைனஸ் 8 மைனஸுங்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஆயிரும். இப்போ ப்ளஸ் 8 ஆயிரும். இது பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா எக்ஸ் மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸு. இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1280 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x. இதை நம்ம எழுதணும்னா இட் இஸ் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு கொண்டுட்டு வந்தாச்சு.